வெல்கம் டு ஆஸ்னிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சீஸ் பராத்தா பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோஸ்குள்ளே போகலாம். இப்போ நான் சப்பாத்தி மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். நான் வெறும் கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். நல்லா எப்பயும் சாஃப்டாக பிசைஞ்சு வைக்கிற மாதிரி பிசைஞ்சு உரமாக வச்சுருங்க. நான் ஒரு பெரிய ஆனியன் எடுத்து நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஆனியன் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி மொசரல்லா சீஸ் எடுத்து நல்லா கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். நான் துருவி வச்சுருக்கேன் நீட்டமாக. ஆனியன் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் சீஸ் கொஞ்சம் அதிகமாகவும் எடுத்துக்கலாம். நான் ரெண்டுமே சேம் குவான்டிட்டி தான் நான் எடுத்திருக்கேன். நான் இப்போது பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். கேப்சிகம் ஒரு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சம், புதினா கொஞ்சம் எடுத்திருக்கேன். எல்லாமே நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் பொடியாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு கொஞ்சமாக நம்ம கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். மாவில் நம்ம உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கோம். இந்த உள்ள ஸ்டஃப் பண்ணுறதுக்கு தனியாக உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சாட் மசாலா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒயிட் பெப்பர், உங்கள் கையில் பிளாக் பெப்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் பிளாக் பெப்பர் கூட சேர்த்துக்கோங்க. ஒயிட் பெப்பர் இல்லைன்னா பரவாயில்ல. அது ஒரு ஸ்பூன் ஒயிட் பெப்பர் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பராத்தா செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க, நல்லா உருண்டை பண்ணிக்கோங்க. இது நம்ம மாவு தொட்டு இது பண்ணிக்கலாம், திரட்டிக்கலாம். கொஞ்சமாக மாவு எடுத்து வச்சுருக்கேன் நான், கோதுமை மாவே. அதில் 2 சைடும் விரட்டிட்டு அதை வச்சு நம்ம திரட்ட ஆரம்பிக்கலாம். பாருங்கள், நல்லா திரட்டிக்கோங்க. ஒரு 2-3 டைம் பிரட்டிட்டு கொஞ்சம் நிறுத்திட்டு போதும். இது கொஞ்சம் கிணமாக தாங்க இருக்கும், ஏன்னா பராத்தான்றதுனால கொஞ்சம் கிணமாக தான் வரும். இப்போது நம்ம ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்து ஒரு 2-3 ஸ்பூன் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ பார்த்து வச்சுக்கோங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் வச்சுருக்கேன். வச்சு நல்லா அதை மடிச்சுக்கோங்க. அந்த ஸ்டஃபிங் வெளியில் வராத அளவுக்கு கொஞ்சம் திக்காகவே பிரட்டிக்கோங்க. கொஞ்சம் எக்ஸஸாக இருக்க மாவை எடுத்துருங்க. எடுத்துட்டு 2 சைடும் திரும்பவும் மாவு போட்டுட்டு அவ்வளோதான் திரட்டிட்டு, ரொம்ப அழுத்தம் கொடுக்காம கொஞ்சம் சாஃப்டாக அப்படியே மெதுவாக வச்சு திரட்டிக்கோங்க. ரொம்ப அழுத்தி இது பண்ணிங்கன்னா உள்ளே இருக்க ஸ்டஃபிங் வெளியில் வந்துடும். கொஞ்சம் பார்த்து பொறுமையாக திரட்டிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ தவாவை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. தவா சூடாகட்டோன்னு நம்ம திரட்டி வச்சுருக்க பரோட்டாவை அடுப்பில் போட்டு எடுத்துக்கலாம்.
இப்போ தவா சூடாயிடுச்சு, பராத்தாவை போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு தடவை போட்டு எடுத்துருங்க. போட்டு கொஞ்சம் திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் போட்டிருக்கேன் நான். நீங்கள் வேணும்னா கீ கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வேகட்டோன்னு கொஞ்சம் நல்லா திருப்பி திருப்பி போட்டு எடுங்க. இப்போ பாருங்கள், பிரித்து பாருங்கள், அந்த சீஸ் வந்து அப்படியே எப்படி வருது பாருங்கள். சூடாக இருக்குது. என்னால் கையில் எடுத்து பிரிக்க முடியல. நீங்கள் பிரித்து பாருங்கள், உங்களுக்கு நல்லா சாஃப்டாக நல்லா இருக்கும். பிரிச்சிங்கன்னா சீஸ் வந்து எப்படி வருது பார்த்தீங்களா? இந்த மாதிரி செஞ்சு சர்வ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து எதுவுமே தேவையில்லை, வெறுமனே அப்படியே சாப்பிடலாம். உங்களுக்கு சைட் டிஷ் வேணும் அப்படின்னா நீங்கள் டொமேட்டோ சாஸ் இல்லைன்னா சில்லி சாஸ் ஏதாச்சும் நீங்கள் தொட்டு சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.